திருவள்ளூர் அருகே மண் குவாரியிலிருந்து மண் அள்ளி செல்லும் லாரிகளால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை முதல் செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. எண்ணூரிலிருந்து மகாபலிபுரம் செல்லும் சென்னை சுற்றுவட்ட சாலை பணிக்காகவும் சென்னையிலிருந்து திருப்பதி செல்லும் சாலை பணிகளுக்காகவும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பெரும்பாலும் அனைத்து கிராமங்களிலும் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரிகள் மற்றும் ஊராட்சிக்கு சொந்தமான ஏரிகள் என அனைத்து ஏரிகளில் இருந்தும் அரசு அனுமதியுடன் மண் அள்ளும் பணியினை சாலை ஒப்பந்ததாரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு குவாரி உரிமையாளர்கள் அரசு அனுமதித்த அளவான சுமார் 1 மீட்டர் அளவிற்கு ஆழத்திற்கு மண் அள்ளுவதற்கு பதிலாக 5 முதல் 10 மீட்டர் ஆழம் தோண்டி மண் அள்ளும் வேலையில் குவாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் சமீபத்தில் ஊத்துக்கோட்டை அருகே பாலவக்கம் பகுதியில் இயங்கிய குவாரியை கனிம வள அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் திருவள்ளூர் அடுத்த கைவண்டூர் பகுதியில் பெரிய ஏரியில் சுமார் 1 மீட்டர் ஆழத்திற்கும் 5000 லோடு மண் அள்ளி விற்பனை செய்து கொள்ளும், அதாவது கமர்ஷியல் குவாரி என்று சொல்வார்கள், அந்த அரசின் உரிமம் பெற்ற நிலையில் 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் அரசு அனுமதித்த அளவை விடவும் அதிகமான அளவில் மண் அள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் 10 சக்கர மற்றும் 12 சக்கர லாரிகளின் மூலம் மண் அள்ளப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் காவல்துறையினர் நேர கட்டுப்பாடு விதித்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட லாரிகள் ஒரே நேரத்தில் சாலைகளை ஆக்கிரமித்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தினந்தோறும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு லாரிகள் அணிவகுத்து நிற்பதால் திருவள்ளூர் பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அடிக்கடி விபத்து ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. மேலும் லாரிகளில் பாடி மட்டத்திற்கு அதிகமான மண் குவியலுடன் சில லாரிகளில் பெயரளவிற்கு தார்பாலின் போட்டும் பல லாரிகளில் தார்பாலின் போடாமலும் அதிக பாரத்துடன் லாரிகள் செல்வதால் லாரியிலிருந்து மண் கீழே கொட்டி 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்வோரும் நிலை, மேலும் நடந்து செல்வோரும் அது அவ்வழியாக பயணிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு வருகிறது. எனவே மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறையும் குவாரிகளை ஆய்வு செய்து கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் சவுடுமண் லாரிகள் திருவள்ளூர் நகர பகுதிக்குள் செல்வதற்கு பதிலாக மாற்றுப்பாதையில் சவுடு லாரிகளை இயக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் மீறும் லாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து சாலையில் செல்லும் போக்குவரத்து மற்றும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.